செம்ம காரம். மண்டைக்கு ஏறுது, உச்சிக்கே ஏறுது காரம். காளான் பிரியாணி இதாண்டா காளான் பிரியாணி. இப்படிதான் டெய்லி சாப்பிடணும். என்னம்மா காரம் சுருக்குன்னு இருக்குது. ஆரம்பத்து அந்த மாதிரி தெரியுது. என்ன பண்றாரு அங்க உட்காந்துக்கிட்டு? அது தென்னை மரத்தடிய பனை மரத்தடிய உட்காந்துக்கிட்டு சும்மா இருப்பாரா? தென்னை மரத்தடிய உட்காந்துக்கிட்டு சும்மா இருப்பாரா? போய் பார்க்கலாமே. ஹை காணா, பிடிச்சிட வேண்டிய தண்ணிக்கு ஒரு பிடி. இப்படி அண்ணன் என்ன பண்றாரு? ஏதா போட்டுப்பாரா? நைஸா பேசி கொஞ்சம் வாங்கிடலாமா? முழுசா ஆட்டை போட்டுடலாமா? ஜோ நாக்கில் வேற எச்சு ஊறுதே. அந்த முள்ளம்பண்ணி தலையனுக்கு வேற மூக்கு வேத்தாலும் வேத்துரும், வந்தாலும் வந்துடுவான். அவர் அவங்காட்டியும் சாப்பிட்டு முடிச்சிடணும். அப்புறம் போய் எங்கிட்டையும் வாங்கி தின்னுட்டு, அக்கா அண்ணன் பனைமரத்தடி உட்காந்து அப்படின்னு இழுப்பாம்பாரு. அவன் வீட்டில் என்ன இருக்கும் அதை எடுத்துக்குவான். அவன் நினைச்சா புறையே இருக்கு, வந்தாலும் வந்துடுவான். சீக்கிரம் புறையே இருக்கு. அண்ணா என்னென்ன சாப்பிட்றீங்க? மரத்தடி உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு நல்ல வேட்டை தான் எனக்கும் தானே. அண்ணே உள்ள மணி தலையா எங்க இருந்துடா வந்த? எங்க போகலான்னு எனக்கு விட மாட்டேங்கிற. நான் ஏதோ நிம்மதியாக நாலு ரூபா காளான் சாப்பிட்றது கூடயாடா நீயே? அது எதுக்கு நான் என்னடா பண்ண போறேன்? எனக்கு ஒரு ஸ்பூன் கொடுங்க, சும்மா டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன், அவ்வளோதான். நான் பேச்சு விடுவேன். ஏடா ஒரு ஸ்பூன் கேட்குற? நடிப்பு எனக்கு தெரியாதா? பூரா தென்னைக்கு ஆட்டை போட போகிறோம். கொடுக்கலனா போய் அக்கா கடை சொல்லி போடுவோன்னு சொல்லுவானே. அவன் வேற சிவகட்டி தூக்கிடுவாளே. தின்னு தொலைச்சிட்டு போடா. நானே எப்படி அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறேன்? அடே உனக்கு இல்லாததாடா, உனக்காக தானே வச்சிருந்தேன். நீ சாப்பிட்ற, நீ எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். அண்ணா அண்ணா உங்கள் மனசுங்க சூப்பராக இருக்குதுண்ணே. ஆனால் ஏன் ஆடுற? இந்த சாப்பிட்டு ஆடணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, உன்னை பார்த்தா சந்தோஷம். நீ சாப்பிடு. நீ போட்டிருக்கிறங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் அக்கா கிட்ட சொல்லிடுவேன் தான், நீ இது கொடுத்து ஐஸ் வைக்கிறேன். பரவாயில்ல, எதாக இருந்தாலும் நமக்கு சாப்பிடுவோம். இது எனக்கு கொஞ்சம்டா, எனக்கு கொஞ்சம் வைடா. ஃபுல்லாக சாப்பிடணும்.